ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் மீன ராசிக்காரர்களுக்கு செவ்வாயுடைய பயிற்சினால என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்போ தமிழுக்கு குரோதி வருடம் சித்திரை மாதம் 9ஆம் தேதி முதல் வைகாசி மாதம் 18ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்கள் ராசிக்குள்ள செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார். ஆங்கில தேதிக்கு 22/4/2024 முதல் 31/5/2024 வரை இந்த 40 நாட்களும் செவ்வாய் ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்வதனால மீன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்போ மீனம்ங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் 12வது ராசியாக வரும். இந்த ராசிக்கு அதிபதி அறிவு தேவதையாகிய குரு பகவான் ஆவார். மீன ராசிக்குள் பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரம் 4 பாதங்களும், ரேவதி நட்சத்திரம் 4 பாதங்களும் இந்த ராசிக்குள்ள வரும். பொதுவாக மீன ராசிக்காரர்கள் ஆன்மீக நாட்டம் கொண்டவர்கள், அதே போல் கலைகளில் ஆர்வம் உடையவர்கள், அதிகம் படித்தவர்கள், செல்வந்தர்கள், வெளிநாடு யோகம் உடையவர்கள், பூமி சம்மந்தப்பட்ட ஆதாயம் உடையவர்கள், ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க மீன ராசிக்காரர்கள். அப்போ மீன ராசிக்காரர்களுக்கு பாருங்கள், இந்த செவ்வாயுடைய பயிற்சினால் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்போ செவ்வாய் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்கள் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்திருக்கிறார். மீன ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் 2க்கும் 9க்கும் அதிபதிங்க. செவ்வாய் மீன ராசிக்காரர்களுக்கு முதல் தர யோகாதிபதி. செவ்வாயால் அதிக நற்பலன்கள் மீன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். இந்த செவ்வாய் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசியில் விருச்சக ராசியில் ஆட்சி பலமும், மகர ராசியில் உச்ச பலமும், கடகத்தில் நீச்ச பலமும் பெறக்கூடியவர். வீர தீரத்திற்கு காரகம் உள்ளவர் செவ்வாய். நமது உடம்புல இரத்த ஓட்டத்திற்கு காரகம் உள்ளவர் செவ்வாய். அதே போல் பஞ்சுவாலிட்டியாக ஒருத்தர் இருக்கிறார், ரொம்ப கம்பீரமாக இருக்கிறார் அப்படின்னா அவர் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர். இன்னும் சொல்ல போனால் ஒருவர் இளம் வயதிலேயே கிட்டத்தட்ட 25 வயதுக்குள்ள பெரிய அதிகார பதவியில் அமர்கிறார் அப்படின்னா அவர் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர். அதே போல் நாட்டை பாதுகாக்கக்கூடிய பணிகளில் அதிகம் இருக்கக்கூடியவர்கள் இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் தான். வருவாய்த்துறையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய ஆதிக்கம்தான். அதே போல் கரண்ட்டு, சிவில், இந்த துறைக்கெல்லாம் அதிகாரம் உள்ள கிரகம், காரகம் உள்ள கிரகம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். அதே போல் கனரக இயந்திரத்திற்கு காரகம் உள்ளவர் செவ்வாய். அப்போ செவ்வாய் பலம் பெற்றிருப்பது பாருங்க, ஒரு மனுஷருக்கு நல்ல தைரியத்தை கொடுக்கும், நல்ல சுறுசுறுப்பை கொடுக்கும். சரி, மீன ராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பயிற்சினால என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும்? மீன ராசிக்காரர்களுக்கு குடும்பாதிபதி பாருங்க ராசிக்குள்ள இந்த 40 நாட்கள் சஞ்சாரம் செய்திருக்கிறார். அதே போல் பாக்கியாதிபதி செவ்வாய் பகவான் ராசிக்குள்ள அதுவும் ராகுவை நோக்கி பயணிக்கிறார். ஓகே, இந்த காலகட்டத்தில் குடும்பம் உங்களை தேடி வரும். குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் நல்ல ஒரு பேச்சாற்றல் இருக்கும். கொடுக்கல் வாங்கல் யோகம் தரும். ஏன்னா 2ஆம் அதிபதி உங்கள் ராசிக்குள்ளே ஒரு மூலத்திரிகோண பலத்தோடு அமர்கிறார். அப்போ ராசிக்குள்ளே செவ்வாய் இருப்பது நல்ல சுறுசுறுப்பாக இருப்பீங்க, நல்ல கம்பீரமாக இருப்பீங்க, எந்த ஒரு காரியத்தையும் சீக்கிரம் சாதிக்க முடியும். என்ன ஒன்றுன்னா அவசரம் ஆகாது, கோபத்தை தவிர்க்கணும், அவ்வளோதான். செவ்வாய் கொஞ்சம் அவசரத்தை கொடுக்கும். நிதானமாக எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் அணுகும் பொழுது அதனால் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். அப்போ மற்றவர்களால் முடியாத காரியங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் முடித்து காட்ட முடியும். ரொம்ப ஒரு சுறுசுறுப்பாக இருந்து ஒரு காரியத்தை முடிப்பீங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு மாதத்தில் செய்யக்கூடிய காரியங்களை 10 நாளில் முடிப்பீங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு வைராக்கியம், நல்ல ஸ்பீடை கொடுக்கும் உங்களுக்கு மீனராசிக்காரர்களுக்கு செவ்வாய் ராசிக்குள்ளே இருப்பது. பூமி சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள், மின்சாரத்துறையில் இருப்பவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள். அதே போல் போலீஸு, இராணுவம், மருத்துவம், நேவி, ஏர்ஃபோர்ஸ் இது போன்ற துறையில் இருப்பவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் கொடுக்கும் இந்த காலகட்டத்தில். என்ன ஒரு விஷயம்னா, பணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பாக தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா 2 குடைவன் தனாதிபதி ராகுவை நோக்கி பயணிக்கிறார். இந்த கண்களில், பற்களில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. பேச்சு விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 2ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் சரி, 2ஆம் ஆதி ராகுவை நோக்கி பயணித்தாலும் சரி, உங்களுக்கு பேச்சில் நிதானம் தேவை, பேச்சு விஷயத்தில் உஷாராக இருக்கணும். அதே போல் பாக்கியாதிபதி ராகுவை நோக்கி பயணிக்கிறார். தகப்பனார் மேலே பாருங்க ஒரு பிரியம் இருக்கும். அதே போல் தகப்பனார் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். ஒரு புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறீங்கன்னா அதில் ஒரு சில தடைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 9ஆம் அதிபதி ராகுவை நோக்கி பயணிக்கிறார். அப்போ இந்த காலகட்டத்தில் பாக்கியாதிபதி ராசிக்குள்ளே இருக்கிறார். உங்களுடைய திறமையினால் நீங்களுக்கு ஒரு சில அதிர்ஷ்டங்களை நீங்கள் பெற முடியும். ஒரு நன்மை, ஏன்னா பாக்கியாதிபதி ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்யும்போதும் நல்ல ஒரு நன்மை, திடீர் அதிர்ஷ்டம், எதிர்பாராத யோகம், குருட்டு அதிர்ஷ்டம், இதெல்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. சில நன்மைகள் என்ன சொல்ல போனால், பாக்கியாதிபதி எப்போதுமே நன்மை செய்யக்கூடியவர், திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர். அவர் ராசிக்குள்ளே இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்தது எல்லாம் நடக்கும்.
கூடவே ராகு இருக்கிறாரு பாருங்கள். இப்போ மீன ராசிக்காரர்கள் வந்து அந்த ராகு யார் சாரத்தில் பயணிக்கிறாரோ அந்த நட்சத்திரக்காரர்கள் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ ராகு வந்து ரேவதி நட்சத்திரத்தில் பயணிக்குது அப்படின்னா ரேவதி நட்சத்திரக்காரர்கள் அது எந்த பாதத்தில் போகுது, அந்த நட்சத்திரக்காரர்கள் அந்த பாதத்தில் பிறந்தவங்க ரொம்ப உஷாராக இருக்கணும். அந்த ராகு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா ராகு வந்து நிறைய பேரை வந்து ஏமாற்றக்கூடியது. ராகு வந்து பாருங்கள், கூட இருந்தே குழி பறிக்கக்கூடிய கிரகத்தில் அதுவும் ஒன்று, ராகும் ஒன்று. இன்னும் சொல்ல போனால் இந்த யாரோ நமக்கு பில்லி சுனி வச்சுட்டாங்களோ என்னமோ நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியதெல்லாம் இந்த ராகு. இன்னும் சொல்ல போனால் நிறைய பேருக்கு வந்து இந்த ஏமாற்றத்தை கொடுக்கும் ராகு வந்து ராசிக்குள்ளே போகும்போது. ஏமாறாமல் இருந்தால் ஓகே. அப்போ செவ்வாயினுடைய பேச்சு உங்களுக்கு நல்லாயிருக்கும். செவ்வாய் ராசிக்குள்ளே இருக்கிற வரையுமே நீங்கள் எதையும் வெல்ல முடியும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு சனி 12ஆம் இடத்துல இருக்கிறார். சனி 12ஆம் இடத்துல இருப்பது ஒரு வகையில் நல்லது தான். ஏன்னா உங்களுக்கு சிரசில் சனி இருக்கும்போதெல்லாம் பெரிய கெடுபலங்கள் இருக்காது. ராசிக்குள்ளே சனி வரும்போது தான் கெடுபலங்கள் கொடுக்கும். ஆனால் ராசிக்குள்ளே இப்போ ராகு இருக்கிறார். விழிப்பாக இருக்கணும். ராகு ராசிக்குள்ளே இருக்கும்போது உங்களுக்கு குடும்பாதிபதி ராகு நோக்கி பயணிக்கிறார். குடும்ப விஷயத்தில் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் கணவன் மனைக்குள்ளே விட்டு கொடுத்து போகணும். ஆனால் குடும்ப அமையத்துக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதே போல் ராகு ராசிக்குள்ளே இருக்கிற வரையும் உணவு சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். நீர் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். நீரினால் பரவக்கூடிய சில வியாதிகள்லாம் விஷச்சுரங்கள்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. மீனராசிக்காரர்கள் விழிப்பாக இருக்கணும். ஏன்னா இந்த செவ்வாய் வந்து என்ன செய்யும், அதனுடைய வேகத்தை அதிகப்படுத்தும். அப்போ ஏதாவது ஒரு விஷச்சுரங்கள் வருது அப்படின்னா உடனே பார்க்கணும். உடனே வந்து டாக்டரை அணுகுவது நல்லது. அப்போ செவ்வாய் வந்து உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர். சில விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தெல்லாம் உங்களுக்கு செவ்வாய் கொடுக்கும். எப்போதுமே மீனராசிக்காரர்கள் செவ்வாயை நம்பலாம். ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு பாக்கியாதிபதி, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர், யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவர் செவ்வாய். அவர் ராசிக்குள்ளே இருக்கிறார். ஒரு சொந்தமாக தொழில் செய்கிறீங்க, வியாபாரம் பண்ணக்கூடியவங்களாம் நல்லா சுறுசுறுப்பாக இருப்பீங்க இந்த காலகட்டத்தில். அதே போல் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கெல்லாம் திடீர் அதிர்ஷ்டங்கள் இந்த காலகட்டத்தில் தேடி வரும். ஒரு சிலருக்கு ஒரு உயர்ந்த பதவியெல்லாம் தேடி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. நினைத்தது நடக்கும். மீன ராசிக்காரர்களுக்கு ராசிக்குள்ள செவ்வாய் சஞ்சாரம் செய்வது. அப்போ மீனராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ஒரு அதிர்ஷ்டமான காலம் அப்படின்னு சொல்லலாம். தொட்டது தொடங்கும், வச்சது விளங்கும். மீனராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாம் நன்மையில் முடியும். இன்னும் சொல்ல போனால் பல அதிர்ஷ்டங்களை மீனராசிக்காரர்களுக்கு செவ்வாய் ராசிக்குள்ளே அமர்ந்து கொடுக்க இருக்கிறார். ஏன்னா செவ்வாய்ங்கிறது ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அதாவது குயிக்காக ஒரு யோகத்தை உங்களுக்கு கொடுத்துடுவார். அதாவது இன்னும் சொல்ல போனால் சில கிரகங்கள் ரொம்ப மந்தமாக ஒரு காரியத்தை செய்யும். ஆனால் செவ்வாய் வந்து ரொம்ப ஸ்பீடாக செய்யும். உடனே அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை கொடுப்பார் செவ்வாய் ராசிக்குள்ளே இருப்பார். அப்போ செவ்வாயால் மீனராசிக்காரர்கள் நிறைய நற்பலன்களை அடைய முடியும். இந்த 40 நாட்களும் மீனராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் குரு பகவான் மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 3ஆம் இடத்தில் அமர இருக்கிறார் சுக்கிரன் வீட்டில். அப்போ குரு 3ஆம் இடத்தில் அமர்வது பாருங்கள், உங்களுடைய முயற்சிகள் கைகூடும். ஒரு வகையில் குருவுக்கு 3ஆம் இடம் சிறப்பில்லைன்னா கூட மாதக்கோள்கள் இப்படின்னு சொல்ல போனால் இந்த வருடக்கோள்களில் சனி பகவான்லாம் சப்போர்ட்டாக இருக்கிறார் உங்களுக்கு. இந்த ராகு ராசிக்குள்ள இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். ராகு வந்து ராசியை விட்டு விலகின பிறகு உங்களுக்கு நன்மை கிடைக்கும். மொத்தத்தில் செவ்வாய் ராசிக்குள்ள இருப்பது மீன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம். பல நன்மைகள் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில். இந்த 40 நாட்களும் எதிர்பார்த்தது ரொம்ப குயிக்காக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் எங்களுடைய கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.